இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். எப்படின்னா, பண விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது. ஒரு லோன் மூலமாக ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறது, வியாபாரத்தை அதிகப்படுத்துறது, ஒரு டாப் அப் லோன் போகிறது. ஒரு வெளிநாடு விஷயமாக ஒரு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய செலவுகள் செய்து அது மூலமாக சில ஆதாயம் பெறுவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதிய ஒரு ஒரு ஜாப் ஆர்டர் கிடைக்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அது மாதிரி கொஞ்சம் நம்ம வட்டாரத்துலேருந்து வெளியில் போகக்கூடிய அமைப்புகள். நம்ம அப்படியே நம்ம இருக்கிற கேஷ் வச்சு பண்ணாமல் கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறது, எக்ஸ்பான்ஷன் போகிறது, அந்நிய சர்க்கிள்குள்ளே போகிறது, கொஞ்சம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய அணுகுமுறை, நம்மளுடைய நெட்வொர்க்கிங்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அது மாதிரி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு காட்டுது. அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன் இதெல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் சிக்கலாகுது, கொஞ்சம் ரிலாப்ஸ் ஆகுது, முதலான சில பிரச்சனைகள் ரிலாப்ஸ் ஆகுது, கொஞ்சம் அலர்ஜி ஆகுது. அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம நீங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது.